ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது அமாவாசை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் கூட இந்த புரட்டாசி, தை, ஆடி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இந்த ஆடி அமாவாசையை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே அமாவாசை என்பது முன்னோர்களினுடைய ஆசிகளை பெற்று பலவிதமான துன்பங்கள், தோஷங்கள், சாபங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது. அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை முன்னோர்களினுடைய ஆசிகளையும் பெரும் புண்ணியங்களையும் நம்முடைய சந்ததிகளுக்கு பெற்று தரக்கூடிய உன்னதமான ஒரு நாள். ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த வருடம் ஆடி அமாவாசை எந்த தேதியில் வருது, என்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தெய்வத்தினுடைய அருளையும் முன்னோர்களினுடைய ஆசியையும் பெறுவதற்கு மிக முக்கியமான நாள் தான் இந்த ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்குன்னே ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. இந்த நாளில் தான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஒரு ஐதீகம். ஆடி அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம், திதி, தானம் இது எல்லாமே முன்னோர்கள் நேரடியாகவே பெற்றுக்கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. அதனால தான் முன்னோர்களுடைய மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு ஏற்ற மிக ஒரு நாளாக இந்த ஆடி அமாவாசை நாள் இருக்கு. இந்த வருடம் ஆடி அமாவாசை ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. அன்று புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். நீர்நிலைகளுக்கு சென்று அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து கூட வழிபாடு செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் அன்னதானம் கூட செய்யலாம். இதனால் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு ஜோதிடங்கள் சொல்லுது. இந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி அதிகாலை 3:06 மணிக்கு துவங்கி ஜூலை 25ஆம் தேதி அதிகாலை 1:48 வரை அமாவாசை திதி உள்ளது. இருந்தாலும் ராகு காலம் யமகண்டத்தில் திதி தர்ப்பணம் கொடுப்பது என்பது அவ்வளவு சிறப்புக்குரியது இல்லை. சூரிய உதயத்திற்கு முன்பும் பகலில் உச்சி வேலைக்கு பிறகும் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை என்பது காலை 6 முதல் 7:30 வரை யமகண்டமும் பகல் 1:30 முதல் 3 வரை ராகு காலமும் உள்ளது. இதனால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை 7:35 மணிக்கு பிறகு பகல் 12 மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு நேரமாக இருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் வசதிப்படி நீங்கள் ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தானம் கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்யலாம். அன்று காகத்திற்கு உணவு அளிப்பது போன்ற செயல்கள் முன்னோர்களினுடைய ஆசியை பெற்றுத்தரும். இதனால் குடும்பத்தில் நன்மை உண்டாகும். அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பிறகே வழக்கமான இறை வழிபாட்டினை நாம் மேற்கொள்ள வேண்டும். பகலில் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் வைத்து வழிபடுபவர்கள் பகல் 1:25 மணிக்கு முன்பாக படையல் போட்டு விரதத்தை நிறைவு செய்து விடுவது மிக உகந்தது. அன்றைய தினம் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். அதே போல வீடு தேடி யார் வந்தாலும் சரி அவர்களை உபசரித்து அனுப்புங்கள். முன்னோர்கள் யாரினுடைய வடிவத்திலும் வரலாம் என்பதால் தான் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கின்றது. யாருக்கும் உணவு அளிக்க முடியாதவர்கள் காகத்திற்கு உணவளிக்கலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வெல்லம் கலந்த பச்சரிசி ஆகியவற்றை கூட உணவாக கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு புதிய துணிகள் வைத்து படைக்கும் வழக்கம் உள்ளவர்கள் அதை வழிபட்ட பிறகு யாருக்காவது, அதாவது வயதானவர்களுக்கு கூட தானமாக கொடுக்கலாம். இந்த அமாவாசை நாளில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையான முறையில் நீங்கள் இந்த அமாவாசையை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். முன்னோர்களுடைய சாபம் தெரிந்தோ தெரியாமலோ இருந்தால் கூட நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானமும் தர்மமும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் விலகி சென்றுவிடும். மனம் அமைதியாயிருக்கும். எந்த பிரச்சனைகள் எதனால் வருதுன்னே தெரியாமல் மனம் கலங்கி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இது மாதிரியான நாட்களில் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிக்கே கிடைக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் உங்கள் குடும்பம் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் நல்ல ஆயுளோடும் இருப்பதற்கு இந்த பரிகாரம் மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றியை கொடுக்கும். அமாவாசை என்று கோயிலுக்கு செல்லலாமா வேண்டாமா என்று சிலருக்கு ஐயம் இருக்கலாம். அமாவாசை என்று கட்டாயமாக கோவிலுக்கு செல்வது என்பது நல்ல விஷயம்தான். அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் பித்ரு பூஜை செய்வதற்கும் ஏற்ற நாளாகும். இந்த நாளில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதன் மூலம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.
அமாவாசை நாளில் கோயிலுக்கு செல்லக்கூடாது என்று கூறுபவர்களும் உண்டு. ஆனால் இது தவறான நம்பிக்கை. அமாவாசை நாளில் இறைவனை வழிபடுவதற்கும் கோவிலுக்கு செல்வதற்கும் எந்த தடையும் இல்லை. குறிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், அன்னதானம் செய்யலாம் மற்றும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யலாம். இவை அனைத்தும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் அவர்களின் ஆசீர்வாதம் பெறவும் வழிவகை செய்யும். எத்தனையோ விரதங்கள் கடைபிடித்தாலும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கான நாளாக அமாவாசை நாளை குறிப்பிடுகின்றோம். அமாவாசை நாளில் மறைந்த நம் முன்னோர்களுக்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைக்கிறோம். அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பது நம்முடைய சந்ததிகளை காக்கும், வீட்டில் உள்ள சுபகாரிய தடைகளை விளக்கும் என்பது நம்பிக்கை. அமாவாசை என்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகளை அமாவாசை காய்கறிகள் என்றே குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் காய், கனி, கிழங்கு, கீரைகள் சமைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அமாவாசை அன்று கண்டிப்பாக சமைக்க வேண்டிய காய்கறிகள், தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் என்று தனி பட்டியலே இருக்கின்றது. இதில் அமாவாசை விரத சமையலிலும் சரி, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தணருக்கு கொடுக்கும் பொருட்களிலும் சரி, வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்றார்கள். வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் பயன்படுத்தப்படுவதாக சிலர் சொல்கிறார்கள். இதே போல அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் சமைப்பதும் கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் என்று நம்பப்படுகின்றது. அமாவாசை நாளில் என்ன பொருட்கள் வாங்கக்கூடாது என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். அமாவாசை என்பது பித்ருக்களுக்கு உரிய நாளாகும். குறிப்பாக சனி பகவானை வழிபட வேண்டிய நாளாகும். இந்து சாஸ்திரப்படி துடைப்பம் என்பது மகாலட்சுமியுடன் தொடர்புடைய ஒரு பொருளாகும். அதனால் அமாவாசை அன்று துடைப்பத்தை வாங்கினால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இதனால் பணவரவு தடைபடுவதுடன் ஆரோக்கியத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் துடைப்பத்தை வாங்காமல் இருப்பது நல்லது. அமாவாசை நாளில் அசைவம் வாங்குவதும் சாப்பிடுவதும் அமங்கலமான ஒரு செயலாக கருதப்படுகிறது. இதனால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரித்துவிடும். அதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அமாவாசை தினத்தன்று அசைவம் உண்ணாமல் இருப்பது மேலும் சிறந்தது. கோதுமை தானியம், கோதுமை மாவு ஆகியவற்றை அமாவாசை நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் கோதுமை பொருட்களை வாங்குவதும் சாப்பிடுவதும் நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். இது முன்னோர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி வீட்டிற்குள் துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அமாவாசை தினத்தில் எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். எண்ணெய் சனி பகவானுடன் தொடர்புடைய பொருள் என்பதால் அமாவாசை போன்ற நாட்களில் எண்ணெய் தானம் செய்வது மிகுந்த பலன் தரும். அதே சமயம் எண்ணெயை வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும். நல்லது நடக்க வேண்டுமானால் இந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை தினத்தில் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் ஊதுபத்தி, மலர்கள், பூஜை பொருட்கள், சுவாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்கள் வாங்குவது உள்ளிட்டவற்றை தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக இந்த நாளில் இல்லாதவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது நன்மைகளையும் புண்ணியங்களையும் பெருகச் செய்யும். அமாவாசை என்று செய்யக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன. புதிய காரியங்களை தொடங்குதல் கூடாது. திருமணம் போன்ற சுப காரியங்களை திட்டமிடுதல் கூடாது. முடி வெட்டக்கூடாது. நகம் வெட்டக்கூடாது. எண்ணெய் தேய்த்து குளித்தல் கூடாது. புதிய வஸ்திரங்கள் அணிதல் மற்றும் ஊர் சுற்றுதல் போன்றவற்றை செய்யக்கூடாது. அமாவாசையன்று மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது. சிறப்பான இந்த ஆடி மாத அமாவாசையை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மன நிறைவோட, மன மகிழ்ச்சியோட, சந்தோஷமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. மகிழ்ச்சியோடு வாழுங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.